டைம் ட்ராவல்னு ஒன்று சாத்தியமா? அப்படி சாத்தியம்னா அது ஏன் இன்னும் யாருமே முயற்சி பண்ணல? நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு போனால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? மூவிஸில் இருக்கிற மாதிரி இது வெறும் கற்பனையாகவே இருக்குமா? இப்போ இருக்கிற டெக்னாலஜி இது எவ்வளோ பாசிபிள்? திஸ் இஸ் ஆன் சயின்ஸ் அன்செஞ்சடு, காலம் சொல்லும் ரகசியங்கள். பேசிக்காக டைம்ங்கிறது ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருக்கு. டைம் ட்ராவல்னால் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்துட்டு ஃப்யூச்சருக்கோ பாஸ்ட்டுக்கோ போனீங்கன்னா அதுக்கு இடைப்பட்ட தொலைவில் தான் நீங்கள் டைம் ட்ராவலே இது 1000 இயர்ஸுக்கு மேலே மனுஷங்களாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இது மகாபாரதம் மாதிரி பழைய புத்தகங்களில் டைம் ட்ராவலுங்கிறது கதையாக சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனால் சயின்டிஃபிக்கில் டைம் ட்ராவலை தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மட்டும்தான். ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி வச்சுப்போம், நம்ம லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் நம்ம டைம் டிலே ஆகும். நீங்கள் இப்போ லைட் ஸ்பீடில் ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா பூமியில் 10 வருஷம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு சில மாதங்கள் தான் இருக்கும். இதுதான் டைம் டிலேஷன்பாங்க. இந்த தியரி எப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்னா, 2 ஹைட்டாக பறக்கிற ஏரோப்ளைன்லேருந்து மைக்ரோகால்னு சொல்லப்படுற 2 கிளாக்கை வச்சு ரெண்டையுமே உயரமாக ஆப்போசிட் சைடில் ரெண்டையுமே பறக்க விட்டாங்க. ஒரு கிளாக்கில் மட்டும் டிலே இருந்துச்சு மைக்ரோ செகண்டில். இப்படி தான் ப்ரூவ் பண்ணாங்க மொத. அப்படியே ரியல் லைஃப்பில் டைம் ட்ராவல்னு ஒன்று வந்துச்சுன்னா கூடவே கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸுங்கிற ஒரு பிரச்சனையும் வரும். நீங்கள் பாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்கள் தாத்தாவை கொண்டுட்டிங்கன்னா உங்கள் தாத்தா இல்லைன்னா உங்கள் அப்பா இருக்க மாட்டாங்க, உங்கள் அப்பா இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க. இது புது டைம் லைன்லேயே கிரியேட் பண்ணுது. இதனால தான் சில விஞ்ஞானிகள் டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மல்டிவர்ஸ் தியரி இது மாதிரி தான், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டும் இது மாதிரி தான். இது ரெண்டுமே டைம் ட்ராவல் கூட தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க இட்லியும் பொங்கல் தான் தம்பி இங்கே ஸ்பெஷல். உங்களுக்கு என்ன சாப்பிடணுன்னு அப்போ ஐடியாவும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் ஒரு சின்ன ₹1 காயினை சுண்டி விட்றீங்க. இதில் தான் நீங்கள் பூரி சாப்பிட்றீங்களா பொங்கல் சாப்பிட்றீங்களான்னு முடிவு எடுக்குது. ஸோ அது முடிவு செய்கிறது இந்த ₹1 காயின் தான். அது நீங்கள் அன்றைக்கி அந்த காயினை சுண்டி விடுற வேகத்தை பொறுத்து, அன்றைக்கி அந்த இடத்துல எவ்வளோ காற்றடிக்குதோ அது எல்லாத்தையும் பொறுத்து தான் கடைசியில் அந்த காயினோட அவுட்கமே வரும். அந்த காயின் பூவா தலையான்னு உழுவுறது தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். சின்ன விஷயமும் பெரிய விளைவுகளை உண்டு. அந்த காயினை கொஞ்சம் மெதுவாக சுண்டி விட்டுருந்தா வேறு அவுட்கம் வந்திருக்கும். அது வேறு ஒரு பேரனல் யூனிவர்ஸாக நடந்திருக்கும். இதை தான் மல்டிவர்ஸ் தியரின்னு சொல்கிறாங்க. மல்டிவர்ஸ் தியரிக்கும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுக்கும் இதுதான் லிங்க்கு. இதெல்லாம் இன்டர்நெட் நாளை 24, பேக் டு த ஃபியூச்சர் இது போன்ற படங்களில் வேணால் பாசிபிளாக இருக்கலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் பாசிபிளாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு கனவாக தான் இருக்கும். டைம் ட்ராவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக். அடுத்த சுவாரஸ்யமான விஞ்ஞான கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. திஸ் இஸ் ஆன் சயின்ஸ் அன்செஞ்சடு, சைனிங் ஆஃப்.